கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. ராகப்பிரியா. முதலில் தலைப்புச் செய்திகள். 2 நாள் பிரிக்ஸ் மாநாடு இன்று தொடங்குகிறது. பன்னாட்டு தலைவர்கள் வருகையால் கோவாவில் பலத்த பாதுகாப்பு. அஞ்சல் நிலையங்களில் பருப்பு விற்பனை நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்த மத்திய அரசு முடிவு. ஸ்ரீநகரில் தீவிரவாதிகள் மீண்டும் தாக்குதல். பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் பலி, 8 பேர் படுகாயம். சென்னையில் 4 குழந்தைகள் பலி. மர்ம காய்ச்சலால் ஒரே நாளில் உயிரிழப்பு. பிரிக்ஸ் உச்சி மாநாடு கோவாவில் இன்று தொடங்குகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சீனா உள்ளிட்ட நாடுகளுடன் நல்லுறவை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொள்ளும் என தகவல் வெளியாகியுள்ளது. பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா, இந்தியா ஆகிய உறுப்பு நாடுகளை கொண்ட பிரிக்ஸ் அமைப்பின் 2 நாள் உச்சி மாநாடு கோவாவில் இன்று தொடங்குகிறது. இதில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மாலை கோவா வந்து சேர்ந்தார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், சீன அதிபர் ஜி ஜின்பிங் உள்பட மற்ற நாடுகளின் உயர் தலைவர்களும் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த மாநாட்டில் பார்வையாளராக கலந்து கொள்ள இலங்கை அதிபர் சிறிசேனா இன்று வரவுள்ளார். காஷ்மீர் மாநிலம் ஊரி தாக்குதலை அடுத்து பன்னாட்டு அரங்கில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தும் நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டுள்ளது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் மூலம் இதனை மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கையை இந்தியா மேற்கொள்ளும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ரஷ்யாவிடம் ஏவுகணைகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட உள்ளது. சீனா உள்ளிட்ட நாடுகளுடன் நல்லுறவை வலுப்படுத்தும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை இந்தியா பயன்படுத்திக் கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் இந்தியா உள்பட 5 நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளன. கூடங்குளத்தில் 3 மற்றும் 4வது அணு உலை திட்ட கட்டுமான பணிகளும் தொடங்கப்படுகிறது. இதேபோன்று 5 மற்றும் 6வது அணு உலைகளை அமைப்பதற்காக இந்தியா, ரஷ்யா நாடுகளிடையே ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக வெளியுறவு செய்தி தொடர்பாளர் விகாஸ் ஸ்வரூப் தெரிவித்தார். We will have the exchange of agreements followed by the witnessing of the laying of the foundation concrete of the Kudankulam nuclear power plant units 3 and 4, followed by press statements by the Prime Minister of India and the President of Russia. நாட்டின் கூடுதல் பாதுகாப்பிற்காக ரஷ்யாவிடமிருந்து 39,000 கோடி ரூபாய் செலவில் 5 அதிநவீன ஏவுகணை தொகுப்புகளை வாங்க இந்தியா முடிவு செய்துள்ளது. இதற்காக இவ்வார இறுதியில் அந்நாட்டுடனான ஒப்பந்தம் ஒன்றில் பிரதமர் நரேந்திர மோடி கையெழுத்திட உள்ளார். எதிரி நாடுகளிடமிருந்து நம் நாட்டின் அணு உலைகள், முக்கிய அணைக்கட்டுகள், அரசு கட்டடங்கள் போன்றவற்றை பாதுகாக்க வேண்டி இந்த நவீன ஏவுகணைகளுக்காக இந்தியா செலவிடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிக திறன் கொண்ட இந்த 5 நவீன ஏவுகணை தொகுப்புகளால் 300க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்க இயலும். இவற்றால் ஒரே நேரத்தில் 30க்கும் மேற்பட்ட எதிரிகள் இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். மிக நுட்பம் வாய்ந்த ரேடார்களின் உதவியால் மறைந்திருக்கும் எதிரிகளின் போர் விமானங்களையும் கண்டறிந்து தாக்கி அழிக்க இயலும். இது தவிர இந்திய கடற்படைக்காக புதிய போர்க்கப்பல்களை வாங்கவும் காமோவ் 226 அதிநவீன ரக ஹெலிகாப்டர்களை கூட்டாக வடிவமைப்பதற்கான ஒப்பந்தத்திலும் பிரதமர் கையெழுத்திட உள்ளார். கோவா மாநிலம் பனாஜியில் இன்று தொடங்கவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டிற்கு வரும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை பிரதமர் மோடி சந்தித்து இதற்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட உள்ளார். தீபாவளி பண்டிகை நெருங்கும் நிலையில் பொதுமக்களுக்கு பற்றாக்குறையின்றி பருப்பு வகைகள் கிடைப்பதற்காக நாடு முழுவதும் உள்ள அஞ்சல் நிலையங்கள் மூலம் மானிய விலையில் பருப்பு விற்பனை செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. மத்திய நுகர்வோர் விவகார செயலர் பாண்டே தலைமையில் தில்லியில் நடைபெற்ற அமைச்சகங்களுக்கு இடையிலான குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இதில் மத்திய அரசின் உயர் அலுவலர்களும் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் 1,54,000 அஞ்சல் நிலையங்கள் உள்ளன. அவற்றில் கிராமப்புறங்களில் மட்டும் 1,39,000 அஞ்சல் நிலையங்கள் உள்ளன. மத்திய அரசுக்கு மாநிலங்களில் விற்பனை நிலையங்கள் அதிக அளவில் இல்லாததால் நாடு முழுவதும் கிளைகளை கொண்ட அஞ்சல் நிலையங்கள் மூலம் துவரம் பருப்பு, உளுந்து உள்ளிட்ட பருப்பு வகைகளை மானிய விலையில் விற்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பண்டிகை காலத்தில் மக்களுக்கு குறைவின்றி பருப்பு வகைகள் கிடைக்கும் என மத்திய நுகர்வோர் அமைச்சக உயர் அலுவலர்கள் தெரிவித்தனர். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை மத்திய அரசு கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது.
இதுகுறித்து கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஷோபா ஓசா தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசியபோது சர்க்கரை, கடலை மாவு உள்பட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துவிட்டது என்றும் மத்தியில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு கட்டுக்குள் இருக்கும் என்று பாரதிய ஜனதா உறுதியளித்திருந்ததாகவும் குறிப்பிட்டார். ஆனால் கடந்த 2.5 ஆண்டுகளுக்குள் அவற்றின் விலை உயர்ந்தபடியேதான் இருப்பதாகவும் கடந்த 10 ஆண்டுகளில் இருந்ததை காட்டிலும் நிகழ் நிதியாண்டின் முதல் 5 மாதங்களில் தொழில்துறை வளர்ச்சி படுபாதாளத்திற்கு சென்றுவிட்டது என்றும் ஷோபா ஓசா தெரிவித்தார். ஸ்ரீநகரில் பாதுகாப்பு படை முகாம் ஒன்றின் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஒரு வீரர் பலியானார். 8 வீரர்கள் படுகாயமடைந்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் ஜக்குரா பகுதியில் மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையின் முகாம் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதற்கு இந்திய வீரர்களும் எதிர் தாக்குதல் நடத்தினர். இத்தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் பலியானார். 8 பேர் காயமடைந்தனர். சமீபத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் புகுந்த இந்திய ராணுவத்தினர் தீவிரவாதிகள் முகாம் மீது அதிரடி தாக்குதல் நடத்தினர். இதில் 50க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் பலியாகினர். அவர்களின் முகாம்கள் தரைமட்டமாகின. இதற்கு பழிவாங்கும் விதமாக தீவிரவாதிகள் இந்திய எல்லையில் உள்ள நமது ராணுவ முகாம்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். தில்லி மெட்ரோ ரயிலில் பயணிகளின் வசதிக்காக நேற்று முதல் இலவச வைஃபை வசதி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த வசதியை மெட்ரோ ரயில் நிர்வாக மேலாண்மை இயக்குநர் டாக்டர் மாங்கு சிங் சிவாஜி மெட்ரோ நிலைய அரங்கில் தொடக்கி வைத்தார். ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ் மெட்ரோ ரயில் நிலையத்தில் இந்த இலவச வைஃபை வசதியை மக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். தில்லியில் அனைத்து மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் இலவச வைஃபை வசதியை அளிக்க மெட்ரோ ரயில் நிறுவனம் முனைப்புடன் நடவடிக்கை எடுத்து வருகிறது. மெட்ரோ ரயில் நிலையத்தினுள் செல்லும் மக்கள் இலவச வைஃபை வசதி மூலம் இமெயில், ஃபேஸ்புக் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். So this is just first step. We are starting on the airport line, where in the first stage all the stations will have these facilities. It's really, I have been told, it's really free, unlimited download on the Wi-Fi and a very high speed. I am told up to 50 Mbps to that level of connectivity will be available. தில்லியில் ஆம் ஆத்மி முன்னாள் தொண்டரை தாக்கியதாக அதே கட்சியின் எம்எல்ஏ ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள தில்லி ஆளும் ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்களின் வரிசையில் தற்போது உத்தம் நகர் தொகுதி எம்எல்ஏவான நரேஷ் பால்யானும் இணைந்துள்ளார். நரேஷ் பால்யான் மீது ஆம் ஆத்மி கட்சியின் முன்னாள் தொண்டரான ஹென்றி ஜார்ஜ் உத்தம் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை எம்எல்ஏ பால்யான் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தமது அலுவலகத்திற்குள் நுழைந்து தன்னை தாக்கியதாக கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் எம்எல்ஏ நரேஷ் பால்யான் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய உத்தம் நகர் காவல் நிலைய காவல்துறையினர் அவரை நேற்று கைது செய்து பின்னர் ஜாமீனில் விடுவித்தனர். கைது செய்ததை கண்டித்து எம்எல்ஏ நரேஷ் பால்யானின் ஆதரவாளர்கள் காவல் நிலையத்தின் முன் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடங்குளம் 2வது அணு உலையில் ஆய்வுப் பணிகள் முடிவடைந்த நிலையில் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியது. திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்தில் ரஷ்ய நாட்டு நிதி உதவியுடன் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 2014ஆம் ஆண்டு மின் உற்பத்தி தொடங்கிய முதல் அணு உலையில் தற்போது 1000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு மத்திய மின் தொகுப்பிற்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2வது அணு உலையில் கடந்த மாதம் 29ஆம் தேதி மின் உற்பத்தி தொடங்கி சோதனை அடிப்படையில் மின்சாரம் தயாரிக்கப்பட்டது. அதிகபட்சமாக 300 மெகாவாட் வரை மின்சாரம் தயாரிக்கப்பட்டு திருநெல்வேலி அபிஷேகப்பட்டியில் உள்ள மத்திய மின் தொகுப்புக்கு அனுப்பப்பட்டது. பின்னர் ஆய்வுப் பணிகளுக்காக மின் உற்பத்தி கடந்த மாதம் 6ஆம் தேதி நிறுத்தப்பட்டது. ஆய்வுப் பணிகள் முடிவடைந்த நிலையில் 2வது அணு உலையில் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியுள்ளது. நேற்று மாலை 6:14 மணிக்கு மின் உற்பத்தி தொடங்கிய போது 90 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் படிப்படியாக உயர்த்தப்பட்டு முழு அளவான 1000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் மர்ம காய்ச்சல் காரணமாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 குழந்தைகள் உட்பட ஒரே நாளில் 4 குழந்தைகள் பலியாகின.
சென்னை பல்லாவரத்தை அடுத்த பொழிச்சலூர் பகுதியைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற 8 வயது சிறுமியும் முகமது என்ற 4 வயது சிறுவனும் காய்ச்சல் காரணமாக எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவர்கள் சிகிச்சை பலனின்றி நேற்று மாலை இறந்துவிட்டனர். இதற்கு மருத்துவர்களின் அலட்சியமே காரணம் என பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதேபோன்று மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்த ஏஞ்சல் என்ற 6 வயது குழந்தை உள்பட மேலும் 2 குழந்தைகள் மர்ம காய்ச்சல் காரணமாக இருந்ததாக தெரிய வந்துள்ளது. மொத்தம் 4 குழந்தை இருக்குது, இறந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எத்தனை குழந்தை சீரியஸாக இருக்குதுங்கிறதே தெரியலை. ரொம்ப பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பதட்டமாகவே இருக்கிறாங்க. ஒரு சரியான ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது உள்ள. இன்ன வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டாக்டர்ஸோ யாரோ வந்து சரியான குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியே இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியவில்லை. அதே மாதிரி இந்த குழந்தை வந்து எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குது, என்ன டெங்கு காய்ச்சலா இல்லை என்னங்கிறதே தெரியலை. என்ன வைரல் ஃபீவராங்கிறது எந்த பேரண்ட்ஸுமே இன்ன வரைக்கும் தெரியப்படுத்தலை சார். எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு மருத்துவர்கள் முறையாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என அவர்களின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். டாக்டருங்க வராங்க, ரவுண்ட்ஸ் பார்க்குறாங்க, போயிடுறாங்க. அந்த இடத்துல வந்து கண்டிஷனாக ஒரு டாக்டர் இருக்கணும். ஸ்டாஃப் நர்ஸுங்க பெருசுங்களெல்லாம் நம்பவே கூடாது. சும்மானா வந்து நாங்கள் இதை நம்பி எங்கள் எல்லாரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் காப்பாற்றலான்ட்டு வரோம். இந்த மாதிரி ஒரு சுகாதாரம்லாம் இல்லை, கவனிப்புலாம் இல்லை. அதை நான் எல்லா குழந்தைங்களுக்காக நான் அதை கேட்குறேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அந்த குழந்தைங்களுக்காக. செங்கோட்டை புனலூர் இடையிலான அகல ரயில் பாதை பணிகள் மார்ச் மாதத்திற்குள் முடியும் என தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கடந்த 6 ஆண்டுகளாக நடைபெறும் செங்கோட்டை புனலூர் இடையிலான அகல ரயில் பாதை பணிகள் வரும் மார்ச் மாதத்திற்குள் நிறைவடையும் என தென்னக ரயில்வே கட்டுமான பிரிவின் தலைமை நிர்வாக அலுவலர் சுதாகர் ராவ் தெரிவித்தார். செங்கோட்டை புனலூர் இடையிலான 49 கிலோமீட்டர் தொலைவிலான பாதையின் நடுவே 5 குகைகள் உள்ளன. இந்த பகுதியில் அகல ரயில் பாதை பணி கடந்த 6 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. நேற்று காலை தென்மலை, எடமன் பகுதிகளில் நடைபெற்று வரும் பணிகளை தென்னக ரயில்வே கட்டுமான பிரிவின் தலைமை நிர்வாக அலுவலர் சுதாகர் ராவ் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கேரளத்தில் புனலூர், எடமன் வரையிலான அகல ரயில் பாதை பணிகள் முடிந்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் பகவதிபுரம், எடமன் வரையிலான பணிகள் முடியும் நிலையில் இருப்பதாகவும் சுதாகர் ராவ் குறிப்பிட்டார். We are here to commission this line, Sengotai to Punalur, for in connection with the commissioning. So we want to commission by March this section. New tunnel is already, the other end is already we have reached, and only some finishing works are there. Now other residual works are in progress, and that will be completed in another 1 month time. டாக்டர் பாரிவேந்தர் மீது பொய் புகார் அளித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டு சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் டாக்டர் பாரிவேந்தர் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. SRM பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தரான டாக்டர் பாரிவேந்தர் சார்பில் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் நேற்று அவருடைய வழக்கறிஞர் வே. பாலு புகார் ஒன்றை அளித்தார். சென்னை தியாகராய நகரை சேர்ந்த மகாவீர் சந்த் தோகா என்பவரிடம் ஆடிட்டர் சுப்பிரமணி என்பவர் SRM நிர்வாகத்தின் பெயரை பயன்படுத்தியும் டாக்டர் பாரிவேந்தரின் கையெழுத்தை போலியாக இட்டும் காசோலைகளை வழங்கியுள்ளார். இந்த நிலையில் காசோலை மோசடி செய்த புகாரில் ஆடிட்டர் சுப்பிரமணியை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் விசாரணையில் டாக்டர் பாரிவேந்தரின் கையெழுத்தை போலியாக காசோலையில் சுப்பிரமணி இட்டிருப்பது தெரிய வந்ததால் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதைத் தொடர்ந்து சுப்பிரமணி மீதான காசோலை மோசடி வழக்கு கீழமை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் இந்த தகவல்களை மறைத்து டாக்டர் பாரிவேந்தர் மீது உள்நோக்கத்துடன் புகார் அளித்துள்ள மகாவீர் சந்த் தோகா மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாரிவேந்தர் சார்பில் அவருடைய வழக்கறிஞர் பாலு சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் நேற்று புகார் அளித்துள்ளார். சிவில் நீதிமன்றங்களால் மட்டுமே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கை ஊடகங்களுடைய தூண்டுதலின் காரணமாகவும் தொலைக்காட்சிகளில் செய்திகளை வரவழைக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு பொய்யான புகார் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமான உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு கீழமை நீதிமன்றத்தில் இந்த நிறுவனத்தினுடைய பழைய கணக்காளர் மீது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற குற்ற அறிக்கை இரண்டையும் காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்திலே தாக்கல் செய்து
இந்த வழக்கு முழுக்க முழுக்க பொய்யான தகவல்களின் அடிப்படையில் ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரு வழக்கை, சிவில் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற ஒரு வழக்கை ஏதோ பாரிவேந்தர் பணம் கொடுக்காமல் ஏமாற்றி விட்டதைப் போல ஒரு பொய்யான வழக்கு தாக்கல் செய்திருக்கின்ற காரணத்தினால் இதன் மீது எந்த காரணத்தை முன்னிட்டு முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்வதற்கு உண்டான முகாந்திரமோ அதற்குண்டான ஆதாரங்களோ இல்லை என்பதை தெளிவாக விளக்கி பாரிவேந்தரின் சார்பாக ஒரு புகாரை அது சம்பந்தப்பட்ட புலன் விசாரணை அதிகாரியிடம் ஒப்படைத்துவிட்டு வந்திருக்கிறேன். அதன் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். பால் உற்பத்தியாளர்கள் இதுவரை நடத்திய எந்த போராட்டத்திற்கும் தீர்வு கிடைக்காததால் இனி நீதிமன்றத்தின் மூலமே தங்களது பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது என தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலசங்க மாநில செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலசங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் செங்கோட்டுவேல் தலைமையில் சேலத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பால் உற்பத்தியாளர்கள் சந்தித்து வரும் இன்றைய பிரச்சினைகள் குறித்தும் இதற்கான தீர்வுகள் குறித்தும் கலந்து ஆலோசனை செய்யப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மாநில தலைவர் செங்கோட்டுவேல், தமிழகத்தில் தொகுப்பு பால் குளிரூட்டும் நிலையங்களில் பாலின் அளவு மற்றும் தரத்திற்கு ஏற்ற வகையில் பணம் வழங்க வேண்டும் என்ற அரசின் உத்தரவை சேலம் மாவட்டத்தில் செயல்படுத்த அலுவலர்கள் மறுப்பதாகவும், இது தொடருமானால் அலுவலர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்போவதாகவும் அவர் தெரிவித்தார். எங்கள் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நலசங்கத்தை பொறுத்த மட்டும் மக்களை கூட்டி கொண்டு வந்து வீதியில் நிறுத்தி வெயிலில் நிறுத்தி போராட்டம் நடத்துறதில் நம்பிக்கை இல்லை எனக்கு. ஒன்று அதிகாரிகளுக்கு முறையாக விண்ணப்பம் அளிக்கிறோம், வேண்டுகோள் வைக்கிறோம், அவங்ககிட்ட போய் பேசலாம். அதற்கு மேலே ஒன்றும் நடக்கலைன்னா நீதிமன்றம் தான். ஈரோட்டில் நடைபெற்று வரும் வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகளை மழைக்காலம் தொடங்குவதற்கு முன் விரைந்து முடிக்க வேண்டும் என்று கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் தெரிவித்துள்ளனர். ஈரோட்டின் பல பகுதிகளில் கடந்த ஆண்டு பெய்த கனமழை காரணமாக பெருவெள்ளம் ஏற்பட்டு 1000க்கும் அதிகமான குடிசைகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. வாய்க்கால்களை தூர்வாராததால் வெள்ள பாதிப்பு அதிகம் இருந்ததாக மக்கள் தெரிவித்ததை அடுத்து தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கீழ்பவானி கிளை வாய்க்கால் செல்லும் பகுதியான கலைஞர் நகர், சூரம்பட்டி, சக்தி நகர் பகுதிகளில் அந்த பணிகள் நடைபெறுகின்றன. அடுத்த சில நாட்களில் பருவமழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என கரைப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுக்கு முன்னாடி தண்ணி வந்துருச்சுன்னா தூங்கவே மாட்டோம், எப்போ தண்ணி மேலே ஏறும் பிடிக்கணும் அப்படின்னு பயத்தோடு இருந்தோம். இப்போ தூர் வாரங்காட்டி தண்ணி நல்லா வந்துடும், எந்த பிரச்சனையும் இல்லை. புல்லு பூடு வளர்ந்தாலும் அவங்க சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுக்குவோம். தூர் வாரம் இது எவ்வளோ பயன்படுத்துதுங்க, பிரச்சனை இல்லை. போன வருஷம் வீட்டுக்குள்ளேயே முழங்கால் தண்ணி இருக்கிறவங்கள தண்ணி எப்போ ஏறினா விடியெல்லாம் தூங்காத இருந்தோம். இப்போ பயப்பட வேண்டியதில்லை, தண்ணி நல்லா போகுங்க, பயம் இல்லாத இருக்கலாம். இதுக்கு முந்தி தண்ணி அங்கங்கே நாத்தமாக அடங்கி அப்படியே தண்ணி எங்கேயும் போகிறதே இல்லைங்க. கொசு பெருத்து கிடக்குதுங்க, ஆடு மாடெல்லாம் மேயறதுக்கு இல்லை, எல்லாம் அதில் தண்ணி குடித்து செத்து போகுது. இப்போ தூர் வாரனால தான் மரமெல்லாம் பிடுங்குறதுனால தண்ணி அங்கங்கே நிற்காமல் நாத்தடிக்காமல் அது பாட்டுக்கு அது ஓடிக்கிட்டே இருக்குங்க. மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து மும்பையை வென்றது கேரளா அணி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். இஸ்ரேல் நாட்டிடமிருந்து 10 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பில் எரிவாயு இறக்குமதி செய்யும் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரி ஜோர்தான் மக்கள் ஆயிரக்கணக்கானோர் சாலைகளில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைநகர் அம்மானில் திரண்ட அவர்கள் எரிவாயு இறக்குமதி ஒப்பந்தம் தங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைத்துவிடும் என அச்சம் தெரிவித்தனர். மக்களுக்கு நன்மை அளிக்காத இந்த ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். கோரிக்கை வாசகங்கள் கொண்ட பதாகைகளை தங்களது கைகளில் ஏந்தியபடி வந்த அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த திரளான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.
இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் 13வது லீக் ஆட்டத்தில் கேரள பிளாஸ்டர்ஸ் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் மும்பை சிட்டி அணியை தோற்கடித்தது. இதன் மூலம் இந்த சீசனில் முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது கேரள அணி. கொச்சியில் நேற்று நடைபெற்ற இந்த ஆட்டத்தின் முதல் பாதியில் முழுவதுமாக கேரள அணியின் கையே ஓங்கியிருந்தது. பின்னர் நடைபெற்ற இரண்டாவது பாதி ஆட்டத்தின் 58வது நிமிடத்தில் சோப்ரா கோல் அடித்தார். இதனால் கேரள அணி 1-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றது. இதன் பிறகு மும்பை அணி ஸ்கோரை சமன் செய்ய போராடியும் பலனில்லை. இறுதியில் கேரள அணி 1-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. மும்பை அணி 7 புள்ளிகளுடன் புள்ளிகளின் பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளது. கேரள அணி 4 புள்ளிகளுடன் 6வது இடத்தில் உள்ளது. சீர்காழியில் நடைபெற்று வரும் மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டியில் திரளான பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியில் உள்ள அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட அளவிலான பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கைப்பந்து போட்டிகள் நடைபெற்று வருகிறது. மயிலாடுதுறை, சீர்காழி, தரங்கம்பாடி, குத்தாலம் ஆகிய தாலுகாவிற்கு உட்பட்ட 10 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் 100 பேர் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். நாகை மாவட்ட உடற்கல்வி இயக்குநர் ராதாகிருஷ்ணன் போட்டியை தொடக்கி வைத்து மாணவ மாணவிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கினார். இந்த போட்டியில் வெற்றி பெற்று முதல் 3 இடங்களை பிடிக்கும் மாணவர்கள் அடுத்து நடைபெறும் தஞ்சை மண்டல அளவிலான போட்டியில் விளையாடும் வாய்ப்பை பெறுவார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2 நாள் பிரிக்ஸ் மாநாடு இன்று தொடங்குகிறது. பன்னாட்டு தலைவர்கள் வருகையால் கோவாவில் பலத்த பாதுகாப்பு. அஞ்சல் நிலையங்களில் பருப்பு விற்பனை நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்த மத்திய அரசு முடிவு. ஸ்ரீநகரில் தீவிரவாதிகள் மீண்டும் தாக்குதல். பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் பலி, 8 பேர் படுகாயம். சென்னையில் 4 குழந்தைகள் பலி, மர்ம காய்ச்சலால் ஒரே நாளில் உயிரிழப்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.